இப்பொழுது நான் முன்மொழிவதில் ஒரு மருத்துவராக குறிப்பாக நீட் தேர்வு எழுதாமல் மாநில சேர்க்கை முறைப்படி மருத்துவ படிப்பில் சேர்ந்த மருத்துவர் என்ற முறையிலும் IRS பணிக்கு முன் 5.5 ஆண்டுகள் ஒரு கிராமத்தில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவராக பணியாற்றவன் என்ற முறையிலும் மிகுந்த பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். இந்த தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி தர வேண்டும் என அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களையும் கேட்டுக்கொள்கிறேன். தீர்மானம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு முறை அதாவது நீட் சமூக நீதி, சமத்துவம் மற்றும் மாநிலங்களின் உரிமைகளுக்கு எதிரானது என்று தமிழ்நாடு அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. தமிழ் வழியில் கல்வி பயிலும் மாணவர்கள், கிராமப்புற மற்றும் சமூக பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள் ஆகியோரின் மருத்துவ கல்வி வாய்ப்புகளை இத்தேர்வு முறை பெரிதும் பாதிக்கிறது. நீட் தேர்வானது வரம்பின்றி அதிக அளவில் கட்டணம் வசூலிக்கும் பயிற்சி மையங்கள் பெருகுவதற்கு வழிவகுத்துள்ளது. மாணவர்களின் கவனத்தை பள்ளி பாடத்திட்டத்தை பயில்வதிலிருந்து திசை திருப்பி நீட் பயிற்சியில் மட்டுமே முழு கவனத்தை செலுத்த கட்டாயப்படுத்துகிறது. 12 ஆண்டுகள் பள்ளி கல்வியை புறந்தள்ளி ஒரு நாள் நுழைவுத் தேர்வே மாணவர்களின் உயர்கல்வியை தீர்மானிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. நீட் தேர்விலிருந்து மாநிலத்திற்கு விலக்கு அளிக்கும் வகையில் 2021ஆம் ஆண்டு தமிழ்நாடு இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான சேர்க்கை சட்ட முன்வடிவை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை ஒருமனதாக நிறைவேற்றி இருந்தும் மேதகு குடியரசுத் தலைவர் அவர்களால் அச்சட்ட முன்வடிவிற்கு ஏற்பிசைவு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. தொடர் வினாத்தாள் கசிவுகள் மற்றும் முறைகேடுகளால் நீட் இளநிலை 2026 தேர்வு ரத்து செய்யப்பட்டு மறுதேர்வு நடத்தப்பட்ட நிலையில் லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு சொல்லொன்னா துயரமும் இளம் மாணவர்கள் உயிரிழப்பும் ஏற்பட்டு நாடு முழுவதும் உள்ள மாணவர்களின் நம்பிக்கையை இத்தேர்வு முறை முற்றிலும் இழந்துள்ளது. எனவே இத்தேர்வு முறை அகற்றப்பட வேண்டும். நீட் தேர்வுகளில் தொடர்ந்து நிகழ்ந்து வரும் முறைகேடுகளை கருத்தில் கொண்டு நீட் நுழைவுத் தேர்வு முறையை ரத்து செய்யும் வகையில் 2019ஆம் ஆண்டு தேசிய மருத்துவ ஆவணச் சட்டம், 2020ஆம் ஆண்டு இந்திய மருத்துவ முறைகளுக்கான தேசிய ஆணைய சட்டம், 2020ஆம் ஆண்டு ஹோமியோபதிக்கான தேசிய ஆணைய சட்டம் மற்றும் தொடர்புடைய பிற மைய சட்டங்களில் தேவையான திருத்தங்களை ஒன்றிய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது. இதன் மூலம் மாணவர்கள் 12ஆம் வகுப்பு தேர்வில் பெறும் மதிப்பெண்களின் அடிப்படையில் மாநிலத்தில் மருத்துவ மாணவர் சேர்க்கையை மேற்கொள்ள இயலும் என்னும் தீர்மானத்தை மொழிகிறேன். மாண்புமிகு நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் போஜராஜன் அவர்கள். பரவாயில்ல, அது உட்காருங்க. மாண்புமிகு உறுப்பினர் போஜராஜன் அவர்கள் வரிசையாக வரலாம். எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுப்பேன். மாண்புமிகு உறுப்பினர் போஜராஜன். இல்லை இல்லை எங்கிருந்து இல்லைங்க ஸ்டார்ட் பண்ண உட்காருங்க. தயவுசெய்து உட்காருங்க. எங்களுடைய நிலைப்பாடு நீட் அதாவது நேஷனல் எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட், தேசிய தகுதி நுழைவுத் தேர்வு, அது நம்முடைய தமிழகத்தின் மக்களுக்கு, குழந்தைகளுக்கு, மாணவர்களுக்கு ஒரு ஊக்கத்தையும் எதிர்காலத்திலையும் சிறப்பாக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. ஏன்னா இப்போ கடந்த இந்த தேர்விலேயே பல்லடத்தில் ஒரே தமிழ் பள்ளியில் 10 மாணவர்கள் நீட் தேர்வில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அந்த மாவட்டத்தில் 141 பேர் செஞ்சிருக்கிறாங்க. அதனால நம்ம அவங்களுக்கு இப்போ நீங்க சொல்ற இந்த பயிற்சி முகாம் எல்லாம் சொல்றீங்க, பயிற்சி முகாமை ஏன் அரசு நடத்தக்கூடாது? பயிற்சி முகாமை அந்த இடத்துல இந்த திருப்பூர்ல எல்லாம் பயிற்சி முகாம் எல்லாம் அரசு நடத்தி அவர்களெல்லாம் அந்த குழந்தைகளெல்லாம் ஊக்கப்படுத்தி இந்த மாதிரி அவங்களெல்லாம் வெற்றி பெற செய்திருக்கிறார்கள். இன்று எல்லா மாநிலங்களும் அகில நமது பாரதத்தில் எல்லா மாநிலங்களும் எல்லோரும் அதை வெற்றியாக வரும்பொழுது நமது மாணவர்களை பற்றி நாம் ஏன் ஒரு தாழ்வு மனப்பான்மையாக நாம் நினைக்க வேண்டும்? அவர்களையும் ஊக்கப்படுத்தி
அவர்களும் நீட், ஏன்னா நம்ம குழந்தைகள் வந்து அறிவுஜீவிகள், தமிழக மாணவர்கள் எல்லாம் ரொம்ப ஒன்றும் கம்மி இல்லை, அவங்களும் சிறப்பாக செய்யக்கூடியவர்கள். ஆகவே அவர்களுக்கு ஒரு தரமான நல்ல கல்வியை கொடுத்து அவர்களுக்கும் இந்த பயிற்சி மையங்கள் எல்லாம், ஏன்னா தனியார் மருத்துவ கல்லூரிகள் எல்லாம் பணம் பண்ணுகின்ற ஒரு தொழிலாக இதை பயன்படுத்தி விடக்கூடாது. ஆகவே பணம் படைத்தவர்கள் எல்லாம் அந்த எம்பிபிஎஸ் எல்லாம் போய் சேர்ந்துட முடியும். பணம் இல்லாதவர்கள் ஏழை குழந்தைகள் எங்க போவாங்க? அந்த ஏழை குழந்தைகளுக்கு இன்று முன்னாள் முதல்வர் மரியாதைக்குரிய எடப்பாடியார் அவர்கள் 7.5% கொடுத்து இன்று பல மாணவர்கள் ஏழை குழந்தைகள் எல்லாம் பள்ளியிலே கல்லூரியிலே சேர்ந்திருக்கிறார்கள். இது மாதிரி ஒரு புதிய திட்டத்தை, நமது மாணவர்களுக்கு உபயோகமான திட்டத்தை, அவர்களை உற்சாகப்படுத்துகின்ற திட்டத்தை என்ன என்று நீங்கள் சிந்தித்து அந்த முறையிலே நீங்கள் செய்தால் நல்லது என்ற எண்ணத்தை தெரிவித்து, இது எங்களுக்கு உடன்படாது என்றதனால் இதை நான் இந்த வாக்களிப்பில் கலந்து கொள்ளாமல் வெளிநடப்பு நடத்துகின்றேன். மாண்பு உறுப்பினர் திரு டி ராமச்சந்திரன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சமூக நீதியின் ஆணிவேராக தமிழ்நாடு திகழ்கிறது. சமூக நீதியின் ஆணிவேரில் வெந்நீரை ஊற்றுவதைப் போல ஒன்றிய அரசு இளங்கலை மருத்துவ படிப்புக்கான நுழைவுத் தேர்வில் நீட் என்ற ஒரு நவீன தீட்டை நுழைத்து தமிழ்நாட்டில் உள்ள கிராமப்புற ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மற்றும் பழங்குடி மற்றும் அரசு பள்ளி மாணவருடைய மருத்துவ கல்வி கனவை சிதைத்திருக்கிறது. இந்த நீட் மன அழுத்தத்தால் அரியலூர் மாணவி அனிதா முதற்கொண்டு அந்த நீட் மன அழுத்த சாவுகள் தொடர்ந்து தமிழ்நாட்டிலே நடைபெற்று வருகின்றன. இன்றைக்கு நாடு முழுவதும் நீட் கோச்சிங் சென்டர்கள் புற்றீச்சலை போட முனைந்திருக்கின்றன. இன்றைக்கு ஆண்டுக்கு 60,000 கோடி ரூபாயிலிருந்து 1,00,000 கோடி ரூபாய் வரை கட்டணங்கள் என்ற பெயரால் கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த நீட் கோச்சிங் சென்டர்கள் நடத்துவர்கள் யார் என்றால் இன்றைக்கு அரசியல் புண்பலம் வாய்ந்த கல்வி மாபியாக்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே போல நாடு முழுவதும் நீட்டில் இருந்து விலக்க வேண்டும். அதே போல நீட் வினாத்தாள் கசிவு, அதே போல நேஷனல் டெஸ்டிங் அத்தாரிட்டியை கலைக்க வேண்டும். அதே போல நீட் குளறுபடிகளுக்கு காரணமான ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று தலைநகர் டெல்லியிலே மாணவ அமைப்புகள் போராடி எதுக்கும் செவிசாய்க்காத ஒன்றிய அரசு மாணவருடைய போராட்டத்துக்கு செவிசாய்த்து ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை இன்றைக்கு பதவியில் இருந்து விலக்கி இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய கோரிக்கை வேறு, டெல்லி உள்ளிட்ட வடமாநிலுடைய கோரிக்கை வேறு. என்றால் தமிழ்நாட்டில் நீட் கூடவே என்பது நம்முடைய கோரிக்கை. ஆனால் அங்கே வினாத்தாள் கசிவு, நீட் தேர்வை முறைப்படுத்த வேண்டும் என்பது அவருடைய கோரிக்கை. ஆகவே அதாவது நீட் மட்டுமல்ல, எந்த உயர் படிப்புக்கும் நுழைவுத் தேர்வு நீட்டாக இருக்கட்டும், கியூட்டாக இருக்கட்டும், நெஸ்டாக இருக்கட்டும் வேண்டாம் என்பதால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நிலைப்பாடு. ஆகவே +2 மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ படிப்புக்கான சேர்க்கையை உறுதிப்படுத்தும் வகையில் நீட்டிலிருந்து விலக்க வேண்டும். அதே போல தமிழ்நாட்டுக்கு கல்வி என்பது இன்றைக்கு பொது பட்டியலில் இருக்கிறது, மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று இன்றைக்கு நம்முடைய அரசால் கொண்டு வரப்பட்டிருக்கின்ற தனி தீர்மானத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக ஆதரித்து அமர்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் திரு ஆர் செல்லசுவாமி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மருத்துவ மற்றும் மருத்துவ நல்வாழ்வுத்துறை அமைச்சர் இங்கே முன்வைத்திருக்கக்கூடிய இந்த தீர்மானத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஆதரிக்கிறேன். நீட் தேர்வு முறையானது கிராமப்புற மக்கள் மற்றும் அரசு பள்ளி மாணவர்களின் மருத்துவ கனவை சிதைக்கிறது. இது மாநில கல்வி முறைகளை புறக்கணித்துவிட்டு அதிக செலவில் நடத்தும் பயிற்சி மையங்களை சார்ந்துள்ள மாணவர்களுக்கு மட்டுமே சாதகமாக உள்ளது. மேலும் மன அழுத்தத்தால் ஏற்படும் தற்கொலைகள் மற்றும் தேர்வு முறைகேடுகள் மாணவர்களின் எதிர்காலத்தை பாதிக்கின்றன. கடுமையான போட்டி மற்றும் தொடர் தயார்படுத்துதல் மாணவருடைய பதற்றத்தையும் மனசோர்வையும் உருவாக்குகிறது. லட்சக்கணக்கில் பணம் செலுத்தி படிக்கும் வசதி உள்ளவர்களுக்கு மட்டுமே வெற்றி வாய்ப்பு அதிகமாகிறது. எளிய பின்னணியிலிருந்து வரும்
அரசு பள்ளி மாணவர்களால் நீட் தேர்வை எதிர்கொள்ள முடிவதில்லை. கல்வி என்பது மாநில பட்டியலிருந்து பொது பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய மோசமான தன்மையாகும். மாணவர்களை தேர்ந்தெடுக்கும் மாநிலங்களின் உரிமையை மத்திய அரசின் இத்தேர்வு முறை கட்டுப்படுத்துகிறது. கூட்டாட்சி தத்துவத்தை இங்கே முறியடிக்கிறது. மாநில பாடத்திட்ட மாணவர்களுக்கும் மத்திய பாடத்திட்ட மாணவர்களுக்கும் இடையே சமமற்ற சூழல் உருவாகிறது. எனவே இன்றைக்கு தமிழகத்திலே ஏற்கனவே மத்திய கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று கேட்டு தமிழகத்திலே மாண்பு உறுப்பினர் போஜராஜன் அவர்கள் வெளிநடப்புன்னு சொல்லி உள்ள வந்து முடிவில் ஏதாவது மாற்றம் இருக்கிறதா? இல்லை. நம்முடைய அமைச்சர்கள் முன்வழிந்திருக்கக்கூடிய தீர்மானத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முழு மனதோடு ஆதரிக்கிறது. உறுப்பினர் முனைவர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீட் தேர்வு பற்றிய இந்த தீர்மானத்தை பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரிக்கிறது. மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சருக்கு இந்த விஷயத்தை தெரிவிச்சுக்கிறோம். அதாவது நீட் தேர்வு, அதாவது நுழைவுத் தேர்வு, +2 முடித்தவுடனே நுழைவுத் தேர்வு வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை 2006 வருகிறது. அந்த சமயம் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் மத்தியில் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார். அப்பொழுது அந்த நுழைவுத் தேர்வு இருக்கக்கூடாது, +2 அடிப்படையில் தான் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் சேர்க்கை இருக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அதிகாரிகள் எத்தனையோ பேர் அவருக்கு எதிராக சொல்லி இருந்தாலும் கூட நுழைவுத் தேர்வை ரத்து செய்து கையெழுத்து போட்டது மருத்துவர் அன்புமணி அவர்கள் 2006. 2009 வரை நீட்டு தேர்வு கொண்டு வருவதற்கு எல்லோரும் முயற்சி செய்தார்கள். அவர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது, அவர் இருக்கும் வரை அந்த நீட் தேர்வை கொண்டு வராமல் அவர் பார்த்து கொண்டார். அதற்கப்புறம் 2010 தான் நீட் தேர்வு கொண்டு வராங்க. அதில் கூட 12-13 அந்த நீட் தேர்வு எழுதி தடை செய்து விடுகிறார்கள். 2017 தான் அதிகாரப்பூர்வமாக நீட் தேர்வு வருகிறது. நீட் தேர்வுக்காக சொல்லப்படும் காரணங்கள் 2 தான். தரமான மருத்துவ கல்வி, அதுதான் அவங்க சொல்ற முதல் காரணம். அடுத்தது மருத்துவ கல்வி வணிகமயமாக்க கூடாது, இதுதான் அவர்கள் சொல்லும் முதல் 2 காரணம். அப்படி பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 23 லட்சம் பேர் நீட் தேர்வு எழுதுறாங்க. 1,40,000 தான் MBBS சீட்டே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 720 மார்க் தான். ஆனால் 110 மார்க் எடுத்த ஒரு மாணவர், அதாவது 15% கூட கிடையாது, 110னா 15%, தகுதி கூட இல்லை. 40% எடுத்தால் தான் பாஸ்ன்னு சொல்கிறோம். ஆனால் 15% மட்டும் 110 எடுத்த ஒரு மாணவருடைய தந்தை வசதியாக இருப்பதனால டீம்டு யூனிவர்சிட்டியில் சேர்ந்து 30 லட்சம் பணம் கட்டி படிச்சிடுறாங்க. ஆனால் 590 மார்க் எடுத்த ஒரு விவசாயியுடைய மகனோ மகளோ MBBSல இடம் கிடைக்காம வருஷத்துக்கு கவர்மெண்ட் சீட், பிரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் சீட்டோடைய விலை 5 லட்சம் தான். அந்த 5 லட்சம் கூட கட்ட முடியாமல் வேற படிப்பு எடுத்து படிக்கிறாங்க. அதே பார்த்தீங்கன்னா 50,000 ரேங்க், ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க்னு சொல்கிறோம். 50,000 ரேங்க் எடுத்த ஒரு மாணவர் அவங்களால MBBS படிக்க முடியல. ஆனால் 8 லட்சம் ரேங்க் எடுத்த ஒரு மாணவர், இல்லை 7 லட்சம் ரேங்க் எடுக்கிற மாணவர் ஒரு பிரைவேட் காலேஜில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் படிச்சிடுறாங்க. ஏன்னா அவர்களால் 5 லட்சம் கட்ட முடியும், இல்லை 30 லட்சம் கூட கட்ட முடியும் வருஷத்துக்கு. இதனால ரெண்டுமே எதற்காக இந்த நீட்டை கொண்டு வந்தாங்க? தரமான மருத்துவ கல்வி. அப்போ 15% வாங்கின மாணவர் மருத்துவர் ஆயிடுறாரு, 50% 80% வாங்கின மாணவர் மருத்துவராக முடியல. வணிகமயமாக்கப்படுவதை தடுக்க வேண்டும். நாங்க அப்போ கூட 30 லட்சம் 5 லட்சம் கட்டக்கூடியவங்க எல்லாம் சீட் வாங்கிடுறாங்க. அதை விட அதிகமான கொடுமை பார்த்தீங்கன்னா நீட் தேர்வுக்காக படிக்கக்கூடிய அந்த கல்வி அந்த பயிற்சி கட்டணம் 1.5 லட்சம் கோடி ரூபாய். அது மிகப்பெரிய வணிகம் இன்னைக்கு கல்வித்துறையில் நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த 2 காரணமே அடிபட்டு போயிடுச்சு. அதனால நீட் தேர்வு என்பது கண்டிப்பாக தேவையில்லை. சமூக நீதிக்கு எதிரானது நீட் தேர்வு, அரசு பள்ளி மாணவர்களுக்கு எதிரானது நீட் தேர்வு, தமிழ் வழி கல்வி பயிலும் மாணவர்களுக்கு எதிரானது நீட் தேர்வு, ஏழை மாணவர்களுக்கு எதிரானது நீட் தேர்வு, கிராமப்புற மாணவர்களுக்கு எதிரானது நீட் தேர்வு. இந்த நீட் தேர்வை
தேடவே தேவையில்லை. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நாலேஜ் பேஸ்டே கிடையாது, எல்லாமே எக்ஸாம் பேஸ்டுக்கு தான் படிக்கிறாங்க. அறிவு சார்ந்த ஒரு படிப்புக்கு இங்கே இடமே கிடையாது. அதனால் 1976 எமர்ஜென்சி போது நம்ம ஸ்டேட் லிஸ்ட்லேருந்து அந்த கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு போயிடுச்சு கல்வி. அந்த கல்வித்துறையை மறுபடியும் நம்ம ஸ்டேட் லிஸ்ட்டு கொண்டு வரணும்னா நிறைய சட்டங்களை ஏற்ற வேண்டும். தீர்மானம் இன்றைக்கு நாம் ஏற்றியிருக்கிறோம். 2021 2 முறை இந்த நீட்டிலேருந்து தமிழ்நாட்டுக்கு விலக்கு கொடுக்க வேண்டும். எக்ஸம்ட் நீட் ஃபார் தமிழ்நாடுன்ற அந்த சட்ட மசோதாவை தீர்மானத்தில் ஒருமனதாக நிறைவேற்றி 2 முறை நிறைவேற்றி அதை டெல்லிக்கு அனுப்பியிருக்கிறாங்க. இன்னும் அது சட்டமாக்கப்படவில்லை. அதற்கு நாம் உரிய தரவுகளை கொடுத்து மறுபடியும் அதை சட்டமாக்க கொண்டு வர நாம் எல்லோரும் ஒன்றாக முயற்சி செய்ய வேண்டும். இதோட 500 குழந்தைங்க போயிட்டாங்க நீட் தேர்வில். தமிழ்நாட்டில் மட்டும் 50 குழந்தைங்க செத்து போயிட்டாங்க. இந்த கடைசி அந்த வினாத்தாள் கசிவு ஏற்பட்டு ஒரு நீட் தேர்வு கேன்சல் ஆச்சு. திருப்பி ஒரு நீட் தேர்வு நடந்தது. அதற்கு இடையில 13 குழந்தைகள் உயிரை மாய்த்து கொண்டார்கள். இனிமேல் ஒரு குழந்தை உயிர் கூட போகக்கூடாது. அதனால இந்த நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்கு தேவையே இல்லை. நாம் எக்ஸம்ஷனும் வாங்கணும், சட்ட மசோதாவை சட்டமாக்க நாம் அனைவரும் ஒன்றாக பாடுபடும் என்று கூறிக்கொண்டு மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் கொண்டு வந்த இந்த நீட் தேர்வுக்கு எதிரான அந்த தீர்மானத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சி முழு ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறது. நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் திரு OS மணியன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்திய மருத்துவ குழுமம் 21/12/2010 அன்று மருத்துவ படிப்பு மற்றும் மருத்துவ மேற்படிப்பில் சேர்வதற்கு நுழைவுத் தேர்வினை அறிமுகப்படுத்தியது. அன்று ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆகும். அனைத்து இந்திய அண்ணா திமுக நீட் எதிர்ப்பு கொள்கையில் உறுதியாக உள்ளது. 2011 முதல் 2016 வரை தமிழ்நாட்டில் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சட்ட போராட்டம் நடத்தி தமிழகத்திற்கு நீட் தேர்விற்கு தற்காலிகமாக விலக்கு பெறப்பட்டது. உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பினை நடைமுறைப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் நீட் தேர்வு தமிழ்நாட்டில் அனுமதிக்கப்பட்டது. அம்மாவின் அரசு நீட் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்று 31/1/2017 அன்று சட்டசபையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அம்மாவின் அரசு மேற்கொண்டது போன்று 2021 இந்த அவையில் நீட் நுழைவுத் தேர்விற்கு விலக்களிக்க வேண்டும் என்று 3/9/2021 மற்றும் 8/2/2022 இருமுறை சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நீட் எதிர்ப்பு கொள்கையில் உறுதியாக இருந்து வருகிறது. இந்த அரசு மீண்டும் நீட் நுழைவுத் தேர்வை ரத்து செய்ய கோரும் அரசினர் தீர்மானத்தை ஆதரிக்கிறது. நீட் தேர்வுக்கு ஒரே இடைக்கால தீர்வாக இந்த நீட் தேர்வால் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு பரிகாரம் வேண்டும் என்று ஆசிரியர்களோ மாணவர்களோ பெற்றோர்களோ அரசியல் தலைவர்களோ எவரும் எந்த கோரிக்கையும் வைக்காத நேரத்தில் எங்கள் பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்கள் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்து ஏழை குடும்பத்து பிள்ளைகளின் மருத்துவ கனவை நிறைவேற்றும் வகையில் இன்றைக்கு ஆண்டுக்கு 544 பேர் மருத்துவக் கல்லூரியில் அடியெடுத்து வைக்கிறார்கள். இத்தேர்வில் அரசு வழங்குகிற விலையில்லா அரிசியை பெற்று வாழ்ந்து வரும் குடும்பத்து பிள்ளைகள் கூட மருத்துவ கட்டணத்திற்கு என்ன செய்வார்கள்? அடுத்தவர்கள் உதவியை எதிர்நோக்கி ஏங்கி நிற்கக்கூடாது என எண்ணி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அன்றைய முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் 7.5% பெறும் மருத்துவக் கல்லூரி மாணவர்களின் அனைத்து கட்டண செலவையும் அரசே ஏற்கும் என ஆணையிட்ட புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்களின் தொலைநோக்கு சிந்தனையோடு எடுத்த அற்புத நடவடிக்கைக்கு இந்த நாடு நன்றி சொல்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அரசு கொண்டு வந்திருக்கிற தனி தீர்மானத்தை ஆதரிக்கிறது. மாண்புமிகு உறுப்பினர் திரு தமீம் அன்சாரி அவர்கள். பேரவை தலைவர் அவர்களே,
மாண்புமிகு அமைச்சர் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் அவர்கள் சிறப்பான கருத்தியலோடும் வார்த்தை கோர்வையோடும் சமர்ப்பித்திருக்கக்கூடிய இந்த தீர்மானத்தை மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பிலே நான் மனப்பூர்வமாக ஆதரிக்கின்றேன். அன்பு தங்கை அனிதா தொடங்கி அன்பு தங்கை அனுக்கிரகா வரை அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாட்டில் நீட் பாதிப்பால் 31 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இன்னும் எண்ணற்றோர் இறந்திருக்கிறார்கள். ஆனால் அவை அதிகாரப்பூர்வமாக இந்த காரணத்துக்காக என்று தெரிவிக்கப்படவில்லை. இது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதுமே நடைபெற்று வருகிறது. ஆனால் இந்த அநீதிக்கு எதிராக சமூக நீதியின் தாயகமான தமிழ்நாட்டில்தான் முதல் போர் குரல் எழும்பியது. அந்த போர் குரல் தான் இன்று இந்தியா முழுக்க எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. எனவே நிறைவேற்றப்படக்கூடிய இந்த தீர்மானத்தை ஒரு சடங்குக்காக செய்துவிட்டோம் என்ற வரலாற்றுப்படி நம் மீது விழுந்துவிடக்கூடாது. என்னுடைய யோசனை, மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய யோசனை, இந்த தீர்மானத்தை நிறைவேற்றிவிட்டு இந்தியாவிலே பாஜக ஆளாத இதர மாநிலங்களிலே எதிர்க்கட்சிகள் எங்கெல்லாம் ஆட்சியில் இருக்கிறதோ அந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய முதல்வர்களுக்கும் அனுப்பி இதே போன்ற ஒரு தீர்மானத்தை உங்கள் மாநிலங்களில் இருக்கக்கூடிய சட்டமன்றங்களிலும் நிறைவேற்றுங்கள் என்று வற்புறுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால் தமிழ்நாட்டிலிருந்து மட்டும் எழக்கூடிய ஒரு குரல் மட்டுமே இதை மாற்றி அமைத்து விடாது என்ற யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நாடு முழுக்க இந்த கருத்தியலை வலிமைப்படுத்த வேண்டும். அந்த கருத்தியலை வலிமைப்படுத்துவதன் மூலமாகத்தான் நாடெங்கிலும் இந்த குரலை செம்மைப்படுத்தி இந்த தீர்மானத்துடைய வெற்றியை நாம் பெற முடியும் என்ற யோசனை நான் முன்வைக்கின்றேன். அது மட்டுமல்லாமல் நேற்றைய தினம் நான் வைத்த இந்த கோரிக்கை இன்றைய தினமே நீங்கள் ஏற்று ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறீர்கள். என்னுடைய நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது இந்த தீர்மானத்தை வலியுறுத்தி 4 பேர் பட்டினி போர் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். 7வது நாள் மிக மோசமான உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறது. எனது ஒரு அன்பான வேண்டுகோள், அமைச்சர் சகோதரர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் கூட அவர்களை சென்று நேரிலே பார்த்துவிட்டு வந்திருக்கிறார். இந்த தீர்மானம் நிறைவேற்றிய பிறகு இந்த அவையுடைய உணர்வாக அவர்களை உங்களுடைய அமைச்சர்கள் ஒருவர் நேரில் சென்று சந்தித்து இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, தமிழ்நாட்டுடைய சட்டப்பேரவை ஒருமனதாக நிறைவேற்றியிருக்கிறது என்பதை சொல்லி அவருடைய பட்டினி போரை பழச்சாறு கொடுத்து முற்றுப்புள்ளி கொண்டு வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். சிலர் இந்த நீட்டை ஆதரிக்கிறார்கள். அவர் சொல்லக்கூடிய பசப்பான காரணங்கள் என்பதை பெரியார் பாதையில் சென்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஒரு எக்ஸ்பிரஸ் ரயிலில் 3ஆம் கட்டணத்திலே பயணிக்கக்கூடியவர்கள் ஏசி கோச்சிலே பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது என்பது போல ஒரு தோற்றப்பாடை உருவாக்குகிறார்கள். இந்த தந்திரத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 3ஆம் வகுப்பில் பயணிக்கக்கூடியவர்களுக்கு ஏசி பெட்டியிலே இடம் கிடைக்கிறது என்பது முக்கியமல்ல, அந்த ரயில் செல்லக்கூடிய தண்டவாளமே ஆபத்தானதாக இருக்கிறது என்பதுதான் நம்முடைய குரல் கருத்து என்பதை நாம் புரிய வைக்க வேண்டும். அந்த அடிப்படையில் ஏற்கனவே இந்த மாமன்றத்தில் பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அதிமுக அரசாக இருந்தாலும் சரி, திமுக அரசாக இருந்தாலும் சரி, இந்த விஷயத்திலே தெளிவான நிலைப்பாடு எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தீர்மானத்தை நான் வரவேற்கிறேன். இந்த அரசுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் டாக்டர் வி முத்துராஜா அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நீட் தேர்வு எழுதாமல் என்னை இந்த சமூகத்தில் ஒரு மருத்துவராக்கி அழகு பார்த்த முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருக்கும் திசை நோக்கி வணங்குகிறேன். 15 ஆண்டு காலம் ஒரு ராயவரம் கடியாப்பட்டி என்ற குக்கிராமத்தில் அரசு மருத்துவராக, வட்டார மருத்துவ அலுவலராக பணியாற்றி விருப்ப ஓய்வு கொடுத்து மீண்டும் எனக்கு 2 முறை வாய்ப்பு கொடுத்து எனது 2வது முறையாக சட்டமன்ற உறுப்பினராக்கிய முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு கழகத் தலைவர் தளபதி அவர்களை வணங்குகிறேன். எனக்கு இந்த சமயத்தில் இந்த தனி தீர்மானத்தில் வாய்ப்பளித்து பேசுவதற்கு உறுதுணையாக இருந்த மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களையும் எங்களது வழிகாட்டி அவர்களை வணங்கி எனது உரையை துவங்குகின்றேன். எனது இந்த சட்டமன்றத்திற்கு 2வது முறையாக அனுப்பிய புதுக்கோட்டை சட்டமன்ற வாக்காளர் பெருமக்களுக்கும் கழக நிர்வாகிகளுக்கும் இவ்வவையில் விட்டிருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நீட் தேர்வினை, நீட் விலக்கினை வலியுறுத்தி இந்த அரசு கொண்டு வருகின்ற தீர்மானத்தை எங்களுடைய கழகத் தலைவர் அவர்கள் மற்றும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி நாங்கள் இதனை ஆதரிக்கின்றோம். இந்த சமயத்தில் நீட் விலக்கிற்காக முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட மாடல நாயகர் எங்கள் தலைவர் அவர்களும் எங்களுடைய இளந்தலைவர் அவர்களும் எடுத்த பல்வேறு முயற்சிகளை இந்த அவையில் நான் சுருக்கமாக பதிவு செய்ய விரும்புகின்றேன்.
திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை உயர்கல்விக்கு நீட் உட்பட எந்த நுழைவுத் தேர்வுமே இருக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. 2006 நீட் தேர்வு வேணும் அப்படிங்கிற ஒரு நிலை வந்தப்ப அதை கடுமையாக எதிர்த்தவர் முத்தமிழர் கலைஞர் அவர்கள். இன்னும் பெருமையோட சொல்லணும்னா நீட் தேர்வே இந்தியாவில் முதலை எதிர்த்தது முத்தமிழர் கலைஞர் அவர்கள். நீட் தேர்வு வந்தா ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு மருத்துவ கனவு சிதைஞ்சு போய்விடும், அதனால நீட் கூடவே கூடாதுன்னு கலைஞர் அவர்கள் உறுதியா இருந்தாங்க. அதனாலதான் 2006 முதல் 2011 வரையிலான ஆட்சி காலத்தில் நீட் வரவே இல்லை. இன்னும் சொல்ல போனா முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா உயிரோடு இருந்தப்போ வரைக்கும் நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்குள்ள வரவே முடியல. 2017 தான் இந்த நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்குள்ள வந்தது. அப்போவே அந்த தேர்வை கடுமையாக எதிர்த்தவர் எங்களுடைய கழகத்தவர் அவர்கள். நீட் தேர்வு வந்த காரணத்தினால 12ஆம் வகுப்பு தேர்வுல 1200க்கு 1176 மார்க் எடுத்தும் அரியலூரை சேர்ந்த தங்கை அனிதாவால நீட் தேர்வுல வெற்றி பெற முடியாம போச்சு. அதனால அவரால் MBBS படிக்க முடியாம போச்சு. அரியலூர் மாவட்டத்தில் குழுமூர் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்த அனிதா உச்ச நீதிமன்றம் வரை போய் நீட்டுக்காண்டி போராடினாங்க. ஆனா வெற்றி பெற முடியல. அந்த சோகத்துல அனிதா தன்னுடைய உயிரையே மாற்றிக்கிட்டாங்க. தங்கை அனிதாவோட தற்கொலை தான் இந்தியாவிலேயே நீட்டுக்கான முதல் பலி. அதை தொடர்ந்து தமிழ்நாட்டில் இன்னைக்கு 26க்கும் அதிகமான மாணவ மாணவிகள் நீட்டால் மரணம் அடைஞ்சிருக்காங்க. அதனாலதான் நீட்டை ஒழிச்சே ஆகணும் அப்படிங்கிற திமுக மிக உறுதியா இருக்காங்க. இன்னைக்கு இந்தியா முழுக்க நீட் தேர்வுல குளறுபடி நடக்குதுன்னு போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா 10 வருஷத்துக்கு முன்கூட்டியே நீட் தேர்வே ஒரு குளறுபடி, நீட் தேர்வுங்கிறதே ஒரு ஸ்கேம் அப்படின்னு எங்க தலைவர் சொன்னாங்க. அதோட நாங்க நிக்கல. திமுக ஒரு புறமும் எங்களோட அரசு மறுபுறமும் நீட்டுக்கு எதிராக மக்கள் மன்றம், சட்டமன்றம், நீதிமன்றத்தில் பல்வேறு போராட்டங்கள் நடத்தினோம். 2021 எங்களுடைய தலைவர் தலைமையிலான ஆட்சி அமைஞ்சதுமே 5/6/2021 அன்னைக்கு நீட் பாதிப்புகள் குறித்து ஆராய ஓய்வு பெற்ற நீதியரசர் AK ராஜன் தலைமையில் ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டது. அந்த குழு நீட் தொடர்பாக தமிழ்நாடு முழுவதும் அனைத்து தரப்பு மக்கள், பெற்றோர்கள், மாணவரோட கருத்துக்களை பெற்றது. அதன் அடிப்படையில் 14/7/2021 அன்னைக்கு அன்றைய கழக அரசுக்கு ஒரு அறிக்கையை சமர்ப்பித்தாங்க. அந்த அறிக்கையை வச்சு அன்றைய முதலமைச்சரான எங்களுடைய தலைவர் அவர்கள் தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு மதிப்பெண்ணை வச்சே மருத்துவம், பல் மருத்துவம், இந்திய மருத்துவம், ஹோமியோபதி உள்ளிட்ட படிப்புகளில் சேரலாம் அப்படிங்கறத உறுதி சென்ற வகையில் த தமிழ்நாடு அட்மிஷன் டு அண்டர் கிராஜுவேட் மெடிக்கல் டிகிரி கோர்சஸ் பில் 2021 இதே பேரவையில் 13/9/2021 அன்னைக்கு கொண்டு வந்தாங்க. இதற்கு இடையில நீட் ஒரு தேசிய ஆபத்தா வரும் அப்படிங்கறத உணர்ந்து 1/10/2021 அன்னைக்கு எங்களுடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சர் இருந்த போது 12 மாநில முதலமைச்சர்களுக்கு நீட் விலக்கை வலியுறுத்தி கடிதம் எழுதினாங்க. அந்த கடிதத்தில் கல்வி அப்படிங்கிறது நம்ம மாநிலத்தோட உரிமை, ஆகவே நாம் அதை பாதுகாக்கணும். அந்த அடிப்படையில் தமிழ்நாடு அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வர முயற்சி எடுத்திருக்கு. இதுக்கு அந்தந்த மாநிலங்கள் ஆதரவு தரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப அந்த மசோதாவுக்கு வர்றேன். அந்த மசோதாவை அப்போதைய ஆளுநர் திரு ரவி அவர்கள் 2/2/2022 அன்னைக்கு அரசுக்கே திருப்பி அனுப்பித்தார். ஆனா எங்களது தலைவர் அடுத்த 6 நாட்கள்ல, அதாவது 8/2/2022 அன்னைக்கு உடனடியா சட்டமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்டி மீண்டும் நீட் விலக்கு மசோதாவை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பி வச்சார். இந்த மசோதாவை இந்த முறையும் கிடப்பில் போட முடியாது. 2வது தடவை அனுப்பிச்ச மசோதா கிடப்பில் போட முடியாது. ஆகவே 15/3/2022 அன்னைக்கு ஆளுநரை நேரடியாக சந்திச்சு அந்த மசோதாவை உடனடியாக மாண்புமிகு குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு அனுப்புங்க அப்படின்னு எங்க தலைவர் அவர்கள் வலியுறுத்தினாங்க. அதை தொடர்ந்து ஆளுநர் அவர்கள் அந்த மசோதாவை 4/5/2022 அன்னைக்கு மசோதாவை உள்துறை அமைச்சகத்துக்கு அனுப்பிச்சு வச்சாங்க. இதையடுத்து 4/9/2023 அன்னைக்கு உள்துறை அமைச்சகம் அந்த மசோதா தொடர்பா சில விளக்கங்களை கேட்டாங்க. அதற்கான பதிலையும் அன்றைக்கு இருந்த எங்களோட அரசு சார்பில் தெரிவித்தோம். ஆனா 27/2/2025 அன்னைக்கு குடியரசுத் தலைவர் அவர்கள் அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் தரல. அதாவது பிரசிடென்ட் வித்ஹெல்ட் த அசெட் என்று தமிழ்நாட்டுக்கு பதில் வந்தது. ஆனா அமைச்சர் சொல்லும் போது பாத்தீங்கன்னா அதை கிடப்புல போட்டிருக்காங்க. அந்த நாங்க அனுப்பிச்ச மசோதாவை கிடப்புல போட்டிருக்கதா அமைச்சர் அவங்க சொன்னாங்க. உடனே அன்றைய முதலமைச்சரான எங்களுடைய தலைவர் அவர்கள் 9/4/2025 அன்று அரசு சார்பில் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினார்கள். அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் அதை தொடர்ந்து தமிழ்நாடு சட்டமன்றம் ஒருமனதாக நிறைவேற்றி அனுப்பிய நீட் விலக்கு மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கணும்னு தமிழ்நாடு அரசு சார்பில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கு இப்போதும் இருக்கு. ஆனா கழக அரசு நீட் விலக்குக்காக பண்ண இந்த விஷயங்களை பத்தி எல்லாம் இந்த அரசு கொண்டு வர தீர்மானத்தில் எந்த விவரமுமே இல்லாதது எங்களுக்கு மிகுந்த ஏமாற்றத்தை அளிக்கின்றது.
கழக அரசு தொடர்ந்த அந்த வழக்கை இந்த அரசு எப்படி நடத்திக்கிட்டு இருக்கா, அதுக்கு சரியான வழக்கறிஞர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்களா, இதையெல்லாம் விளக்க வேண்டிய பொறுப்பு இந்த அரசுக்கு இருக்கு. நீட் ஒழிப்புக்காக கழக அரசு மட்டுமல்ல, திமுகவும் பல்வேறு பணிகளை செஞ்சிருக்கு. திமுகவோட இளைஞரணி, மாணவரணி, மருத்துவ அணி சேர்ந்த ஆகஸ்ட் 2023 ஒரு மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தை தமிழ்நாடு எங்கும் நடத்தினோம். அன்னைக்கு எங்களுடைய இளந்தலைவர், இன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கவங்க அமைச்சராக இருந்தாங்க. அமைச்சராக இருந்தால் போராட்டத்தில் கலந்து கொள்ள கூடாது என்ற விதி உண்டு. ஆனாலும் என் அமைச்சர் பதவியை விட நம் மாணவர்களின் கல்விதான் முக்கியம்னு அன்னைக்கு உண்ணாவிரத போரை நடத்தி காட்டியவர் தான் எங்கள் இளந்தலைவர் அவர்கள். அது மட்டுமல்ல, நீட் விலக்கு கேட்டு பைக் பேரணி, நீட் விலக்கு கோரி கையெழுத்து இயக்கம், நீட் ஒழிப்பு கருத்தரங்கம் எல்லாம் எங்க எதிர்க்கட்சி தலைவர்களின் முன்னெடுப்புல கலைஞர் இணைய சார்பு நடத்தப்பட்டது. இப்படி நீட்டுக்காக தொடர்ச்சியா நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே பேசின நம்முடைய மாண்புமிகு சிஎம் சார் அவர்கள் நீட் மட்டும்தான் உலகமா, வேற படிப்பே இல்லையான்னு கேட்டாரு. அதையே நம்முடைய மருத்துவத்துறை அமைச்சர் அவர்களும் சமீபத்தில் ரிப்பீட் பண்ணாரு. அது கூட பரவாயில்லை, மின்சார பேசி முடிக்கிட்டோம். சுருக்கமா பேசிடுங்க. நீங்க சுருக்கமா முக்கியமான பிரச்சனைங்க, அதனாலதான் சொல்றேன். ஓகே. அதையே நம்முடைய மருத்துவத்துறை அமைச்சர்களும் சமீபத்தில் ரிப்பீட் பண்ணாங்க. இது கூட பரவாயில்ல, மின்சாரத்துறை அமைச்சர்கள் ஒருபடி மேல போய் ஒரு விஷயத்தை சொன்னாரு. பிளம்பர், கார்பெண்டருக்கெல்லாம் நிறைய தேவை இருக்கு, அந்த தொழிலெல்லாம் கத்துக்கலாமேன்னு சொன்னாரு. அவர் ஏற்கனவே இருந்த RSS கொள்கை பாணியில குலக்கல்விக்கு ஆதரவா பேசி இருக்கிறாரு. அதுக்கு சமூக வலைதளங்களில் கடும் எதிர்ப்பு கிளம்பிருச்சு. இருங்க மாண்பு உறுப்பினர், நீங்க தீர்மானத்தை சொல்லி முடிச்சிடறேன், வாய்ப்பு தர போறேன். தீர்மானத்தை ஆதரித்து பேசுகிற போது அதை ஒட்டிய கருத்துக்கள் சொல்லிக்கொண்டு வந்து நான் அமைதியாக இருந்தேன். இப்போ அதை தாண்டி இப்படிப்பட்ட விமர்சனங்கள் நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். என்ன அப்போ பதில் சொல்லாவிட்டால் அப்புறம் கடைசியிலே சொல்லுங்கள் என்று அப்போ நீங்கள் சொன்னபடி நேரடியில் ஓடிக்கொண்டே இருக்கிறது, அப்போ எப்போ நீக்குவீர்கள் என்று கேட்கின்றீர்கள். அருள் கூர்ந்து தீர்மானத்தை ஆதரிக்கிற அந்த செய்தியை மட்டும் பேசி நீங்கள் முடிப்பது தான் பொருத்தமாக இருக்கும். இப்போ சொன்னதுக்கு அவங்க கண்டிப்பாக பதில் சொல்லவில்லை, நான் நீக்கி விடுவேன். பதில் சொல்லுங்கள். தேவை இந்த தீர்மானத்தை ஒட்டி தேவையில்லாத விஷயங்களை பேச மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஏனென்றால் தேவையில்லாத விஷயங்கள் பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த தீர்மானத்தில் அரசியல் தேவையில்லை, ஒருமனதாக நிறைவேற்றும். இது மாணவர்களுடைய எதிர்கால பிரச்சனை. தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தேர்தலுக்கு முன்பே ஏன் அரசியல் வருவதற்கு முன்பே தங்கை அனிதாவுடைய மரணத்தில் பங்கேற்றவர். அதிலேயே அவர் நிலைப்பாடு தெளிவா இருக்கு. இதோட ஒரு 7-8 அறிக்கையை எங்களுடைய தமிழக வெற்றி கழக தலைவராக இருந்து முதலமைச்சராக இருந்து எல்லா விதத்திலையும் தன்னுடைய அறிக்கையை கொடுத்திருக்கிறாரு, தன்னுடைய பதிவை செய்திருக்கிறாரு. இந்த நீட் தீர்மானங்கிறது அரசியலுக்கு அப்பாற்பட்டு நாங்களும் குறை சொல்ல முடியும். அதனால திமுக என்ன செய்தது, ஒன்றிய அரசியல் மத்திய அமைச்சராக இருக்கும்போது என்ன செய்தது, அதுக்குள்ள போக விரும்பல. இங்க அரசியல் பேச வேண்டாம், பழைய வரலாறை பத்தி பேச வேண்டாம். எல்லா உறுப்பினர்களும் தமிழகம் முதற்கொண்டு இங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் பிஜேபியை தவிர எல்லோரும் ஒரே நிலைப்பாடுல இருக்கிறோம். இந்த இடத்துல அரசியல் பேசாமல் இந்த தீர்மானத்தை திமுக வழிமொழிந்து ஒருமனதாக தீர்மானத்தை நிறைவேற்ற நினைக்கிறோம். இதற்கு மேல அரசியல் பேசினாங்கன்னா எங்க கிட்டையும் எல்லா ஆதாரங்களும் இருக்கு, நாங்களும் பேசுவோம். நான் என்ன சொல்றேன் பாருங்க, மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் சொல்கிற கருத்து ஏற்புடையதாக இருக்கும். ஆனால் எல்லா ஆதாரங்களையும் திரும்ப விவாதங்கள் வளர்ந்து வரலாறு திரும்ப பார்க்க வேண்டியது இருக்கும். அருள் கூர்ந்து பேசுகின்ற உறுப்பினர் இப்போது சுருக்கமாக இதை ஆதரிக்கக்கூடிய கருத்துக்களை மட்டும் பேசி முடிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். முக்கியமானதான் தலைவரை பேசுறேன். வரலாற்றில் நாங்க இருக்கிறோம், அதனால நாங்க பேசுறோம். வரலாற்றில் இல்லாதவங்க எப்படி பேசுவாங்க? ஒரு குழந்தை நேரடியாக இப்படி நீங்க பேரவையில் இப்படி நேரடியாக இப்படி பேசுவதை தவிர நான் அனுமதிக்க முடியாது. ஏற்கனவே நீங்க பேசிய பேச்சில் இந்த தீர்மானத்தை ஒட்டி இல்லாத இருக்கிற கருத்துக்கள் எல்லாம் அவைக்குள் நீக்கப்படுகிறது. மாண்புமிகு உறுப்பினர் பேசி முடிக்கலாம். சரி, ஓகே. ஒரு குழந்தை மருத்துவர் ஆனா ஆசைப்படுதுன்னா அதை தடுக்க யாருக்குமே உரிமை கிடையாது. ஆகவே முதலமைச்சரும் அமைச்சர்களும் மாணவர்களை பார்த்து நீர் தேடச்செறிய முடியலன்னா விட்டுருங்க, வேற படிப்பை படிங்க அப்படிங்கிற தோணியில பேசாம மருத்துவர் ஆனா கனவு காண்கிற மாணவரோட எண்ணத்தை சிதைக்கிற மாதிரி ஆயிடுது. ஆகவே
அது மட்டுமல்ல, நீட் குளறுபடிகளை, நீட் வினாத்தாள் லீக் ஆனதை எதிர்த்து டெல்லியில காக்ரோச் ஜனதா பார்ட்டி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினாங்க. அந்த போராட்டம் நாடு முழுவதும் பரவிச்சு. உண்ணாவிரதம் இருந்த சமூக ஆர்வலர் திரு சோனம் வாங்சுக் அவர்களை எங்களுடைய துணை பொதுச் செயலாளர் திரு ராசா அவர்கள் போய் ஆதரவு தந்தாங்க. சிஜேபி போராட்டத்துக்கு எங்களுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் திருமிகு கனிமொழி கருணாநிதி அவர்கள் நேரில் போய் ஆதரவு தந்தாங்க. ஆனா ஏன் தாவேகா சார்பில் ஒருத்தர் கூட போகவே இல்லை? தவறான கருத்து சொல்றீங்க. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு நோய் தொற்றில் குழந்தைகள் இறக்கலாம், ஆனால் ஒரு தேர்வு முறையில் இத்தனை குழந்தைகள் இறந்ததையெல்லாம் அம்மா சுட்டிக்காட்டிய போது இந்த அரங்கம் அதிர்ந்தது. வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நீட் எதிர்ப்பு சிறப்பு தீர்மானத்தை மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் கொண்டு வந்திருக்கிறார். அதை குறித்து பேசிய அண்ணன் அவர்கள் கூட எங்கோ பலனடைந்த ஒரு சில குழந்தைகளை சுட்டி காண்பித்தார். ஆனால் பலனடைகிற ஒரு சில குழந்தைகளை விட பாதிக்கப்படுகிற பல லட்சம் அரசு பள்ளி குழந்தைகளினுடைய நலனை கருத்தில் கொண்டுதான் இந்த வரலாற்று சிறப்புமிக்க நீட் எதிர்ப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கு. பெருந்தன்மையோடு இத்தனை அவதூறுகளையும் தாண்டி மதிப்பிற்குரிய மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் சொல்கிறார், அரசியலை வைத்து இதில் பேச வேண்டாம், ஆக்கப்பூர்வமாக பேச வேண்டும் என்று சொல்லின பிறகும் கூட தொடர்ச்சியாக மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் அவதூறுகளை அள்ளி வீசுகிறார். நான் சொல்லிக் கொள்கிறேன், அரசியலில் அரியணை ஏறுவதற்கு முன்பே அருமை தங்கை இந்த நீட்டுக்கு எதிரான போரில் முதல் விதையாக விழுந்த அனிதாவின் வீட்டில் தரையில் அமர்ந்த மனிதர் என்னுடைய மாண்புமிகு முதல்வர். அனிதாவின் உடன் பிறந்த அண்ணன், உடன் பிறந்த சகோதரன், அனிதா வாங்கிய அந்த +2 மதிப்பெண்ணை டி-ஷர்ட்டில் போட்டு அலைந்த மாமனிதன், மணிரத்னம் மட்டுமல்ல உடன்பிறவாத அண்ணனாக நின்று கொண்டிருந்தவர் என்னுடைய மாண்புமிகு முதல்வர். மதிப்பிற்குரிய பொது உடைமை தோழர்களினுடைய தமிழ்நாட்டு அரசியலுக்கு பாலபாடம் எடுக்கக்கூடிய பால நிலத்தில் அந்த போராட்டம் நடைபெற்ற போது அந்த போராட்ட களத்திலே போராடிய அப்பாவி மாணவர்களினுடைய புகழை திருடக்கூடிய ஒரு கூட்டத்தின் மத்தியிலும் கூட என்னை அனுப்பி அந்த போராட்டக்காரர்களை பார்க்க சொல்லவர் என்னுடைய மாண்புமிகு முதல்வர். மேலும் அருமை உறுப்பினர் தமீமுன் அன்சாரி அவர்கள் குறிப்பிட்டதை போல அந்த பட்டினி போராட்டத்தை எடுத்த என்னுடைய தோழர்கள் புளியந்தோப்பு மோகன் உள்ளிட்ட அத்தனை பேரையுமே நான் மதிப்பிற்குரிய சுகாதாரத்துறை அமைச்சர், எனது அருமை தம்பி கொரடா, வாரிய தலைவர் அருமை தம்பி லயலாமணி பல முறை நேரில் சென்று பார்த்து போராடக்கூடியவர்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கும் தேவைப்படக்கூடிய தண்ணீர் உள்ளிட்ட அனைத்து உதவிகளையும் செய்கிறோம் என்று சொன்னால் சென்றவர்கள் நாங்கள், எங்களை செல்ல சொன்ன மாமனிதர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர். எனவே தயவு கூர்ந்து உங்கள் அரசியலை அப்பால் வைத்துவிட்டு இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த தீர்மானத்தை வழிமுடிந்து இந்த மாமன்றத்தில் அனைவரும் ஒருமனதாக நிறைவேற்ற வேண்டும் என்று உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் வரவேற்று முடிச்சிருங்க. சார், நான் டெல்லிக்கு ஏன் போனேன்னு கேட்டேன், அதுக்கு பதிலாக இந்த கேள்விகளுக்கெல்லாம் இடமில்லை, அவை குறித்து நீக்கப்படுகிறது. நீங்க வரவேற்று முடிச்சிருங்க. அனிதா இதுக்கு போனாங்க சார், அது கரெக்ட். இப்ப ஜூன் 21 மறுதேர்வுக்கு முன்னாடி சேலத்தில் சேர்ந்த கோபிகா, தருமபுரி ரோஷினி, கிருஷ்ணகிரி வெற்றி ஆனந்தன் 3 தமிழ் ஊர்கள் நீட்னால இறந்தாங்க. இதுக்கு யார் சார் போனது? உறுப்பினர் பேசுவதை நிறுத்திக் கொள்ளலாம். மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, இத்தனை முறை கூறியும் அவர் மீண்டும் அரசியலை பேசிக் கொண்டிருக்கிறார். அண்ணனுக்கு ஒரு நினைவூட்டல். 2024 ஆண்டு இன்டர்ன்ஷிப் போன இடத்தில் கிணற்றில் தவறி விழுந்த ஒரு அரசு மாணவனுக்கு 2.5 ஆண்டுகள் கழித்து அங்கிருந்து யாருமே ஆறுதல் கூட சொல்லவில்லை, நேரில் கூட சென்று பார்க்கவில்லை. அவருடைய தாயாருக்கு ஒரு அரசு பணி கூட தரவில்லை. ஆனால் அரசியலுக்கே வருவதற்கு முன்பு அனிதாவினுடைய வீடுன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு சின்ன குடிசை, கார் நுழைய முடியாத பாதையில் கூட அவருடைய கால் நுழைந்தது. நீங்கள் 1000 அவதூறை வீசினாலும் அந்த மாமனிதரை கலங்கப்படுத்த முடியாது. போதும். மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த தீர்மானத்தை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் கொண்டு வந்திருக்கிறார். அரசின் சார்பில் கொண்டு வந்திருக்கிற இந்த தனி தீர்மானத்தை இந்திய தேசிய காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக
எங்க இருங்க, உட்காருங்க உட்காருங்க. எத்தனை பேர் ஒரு கட்சி தலைவர்? 4 பேர் நிற்காதீங்க, உட்காருங்க. 4 பேர் உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் தொடர்ந்து அவர் அமைச்சர் உட்காருங்க. மாண்பு உறுப்பினருக்கு வரவேற்று பேச மட்டும் அனுமதி தருகிறேன். திரும்ப திரும்ப குற்றச்சாட்டுகள் அடுக்குவார்களே ஆனால் நிச்சயமாக அவர் பேசிய அனைத்தும் அவைக்குள் நீக்கி விடுவேன். எதுவுமே பேசக்கூடாதுன்னா நீங்க மாண்பு உறுப்பினர் சரி, நீட் ஒழிப்பு மாண்பு மக்கள் நலத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர், நான் வந்து மாண்புமிகு எதிர்கட்சி கொறடாவில் தான் சொல்லுவேன். நீங்க தான் தயார்படுத்தி அனுப்பணும் என்ன பேசுறதுக்கு. இல்ல, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்கள் அமைச்சர்கள் பலமுறை இல்ல ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, பலமுறை ஒருமனதாக இந்த தீர்மானத்தை அரசியல் இல்லாமல் நிறைவேற்றி தர வேண்டும், ஒரே நிமிஷம், நிறைவேற்றி தர வேண்டும் என்று வேண்டி பணிவுடன் தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டனர். அதையும் மீறி பலமுறை அவர் அரசியலுக்கு எடுத்து செல்லுள்ளார் என்பதுதான் உண்மை. இந்த நேரத்தில் நான் பார்த்துக்கிறேன், நான் பார்த்துக் கொள்கிறேன். இல்ல, என்னிடத்தில் ஆதாரபூர்வமாக சென்ற ஆண்டு எப்படி தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகம் எந்த பழைய நினைவு கொண்டு வர வேண்டாம், பழைய வரலாறு பற்றி இங்கே பேச வேண்டாம். இந்த தீர்மானத்தை ஆதரித்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பேசிக்கொண்ட உறுப்பினர் அதை ஒட்டி பேசுவாரேனால் நான் அனுமதிப்பேன். அது வேறு விஷயங்களுக்கு அவர் போவாரேனால் பேசிய பேச்சினுடைய அனைத்து குறிப்புகளிலிருந்து தேவையானவை மட்டும் எடுத்துக்கொள்ளப்படும், தேவையான இல்லாதவற்றை நான் நீக்கிவிடுவேன். மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நான் வரலாறு தான் பேசினேன். முடிவாக இந்த தீர்மானத்தை திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரித்து நான் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த அனிதானுடைய நிகழ்வு என்பது அது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. ஆனால் அது இறந்து விட்டது. ஆனால் எங்களுடைய தலைவர் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக அவருடைய இல்லத்திற்கு சென்று அவருடைய தேவைகள் எல்லாம் கூட அதில் கலந்து கொண்டு பூர்த்தி செய்ய என்பதை நான் பதிவு செய்கிறேன். மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர். வரலாறு பற்றி பேசல, ஒரே ஒரு பதிவு மட்டும். நீட் மசோதா நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்தவர் திமுக சார்பில் சுகாதாரத்துறை இணையமைச்சராக இருந்த திரு காந்தி செல்வன் அவர்கள். இது ஒரு வரலாறு, அது பதிவு. மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள். மாண்புமிகு உயர்கல்வி அமைச்சர் உட்காருங்க. மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த நீட் தேர்வு இந்தியா முழுக்க கொண்டு வந்தாங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ள அது அலோவ் பண்ணல. தமிழ்நாட்டுக்கென்று விதிவிலக்கு வாங்கி வைத்தவர் எங்களுடைய தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அந்த பதிவு இருக்கு. மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். இந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் கொண்டு வந்திருக்கிற தனி தீர்மானத்தினை, அரசின் தீர்மானத்தை இந்திய தேசிய காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக நாங்கள் முழுமையாக வரவேற்கிறோம். இதை முழுமையாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். மாண்புமிகு உறுப்பினர்கள், come to the point. பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தனி தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு அவருடைய எல்லையில்லா உரிமை, அவர் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற மாணவர்கள் மீது கொண்டிருக்கிற கருணை, மாணவர் சமூகத்திற்கு ஏற்பட்டிருக்கிற அவமானம், மாணவர் சமூகத்திற்கு ஏற்பட்டிருக்கிற இழுக்கு இனி ஒரு நாளும் தமிழகத்தில் நடைபெறக்கூடாது என்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பாக ஒரு தனி தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார். அந்த தனி தீர்மானத்தை நான் உளமாற வரவேற்கிறேன். மாண்புமிகு சபாநாயகர் அவர்களே, ஒரு சிறிய செய்தியை இந்த மாமன்றத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள், நாங்கள்
குலசாமியாக வணங்குகிற எங்கள் தலைவர், படிக்காத மேதை பெருந்தலைவர் காமராசர் அவர்கள் முதலமைச்சராக தேர்வு செய்யப்படுகிறார். முதலமைச்சராக முதல்வர் பெருந்தலைவர் காமராஜர் தேர்வு செய்யப்பட்டவுடன் முதலமைச்சரை பத்திரிகையாளர்கள் சந்திக்கிறார்கள். பத்திரிகையாளர்கள் சூழ்ந்து கொண்டு முதலமைச்சரை கேட்கிறார்கள், சார் நான் கதைக்கு தானே, நீங்க அண்ணாவை பத்தி பேசுறீங்க, இருக்கையில் அமர்ந்து கொண்டு வேண்டாம் பேச வேண்டாம். நீங்க கலைஞரை பத்தி பேசுறீங்க, பாருங்க உங்க முதல்வரை பத்தி, முன்னாள் முதல்வரை பத்தி அமைச்சர் சார், நீட்டுக்கு மாண்புமிகு அமைச்சர், நீங்க பெருந்தலைவரை பற்றி இருங்க. உட்காருங்க 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 நீங்க உட்காருங்க. மாண்புமிகு உட்காருங்க உட்காருங்க. நீங்க பேசுங்க. பெருந்தலைவரை பற்றி சொல்லிட்டு தீர்மானத்துக்கு வந்துருங்க. தீர்மானத்தை ஆதரிக்கிற கருத்தை சொல்லிட்டு முடிச்சிடணும். நீங்க வாங்க, பெருந்தலைவரை பற்றி சொல்லுங்க, முடிங்க. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பத்திரிகையாளர்கள் அவர்களை சந்திக்கிறார்கள். பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள், முதலமைச்சராக நீங்கள் பொறுப்பேற்று இருக்கிறீர்கள், நீங்கள் முதல் பத்திரிகைக்கு சொல்ல வேண்டிய தகவல் என்ன என்று கேட்கிறார். முதலமைச்சரும் பத்திரிகையாளர் சந்திக்கிறார். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்து அவர் சொன்ன முதல் செய்தி, முதல் தகவல், முதல் அறிக்கை என்ன தெரியுமா? தமிழகத்தில் கல்வி அறிவு இல்லாத கடைகோடி மனிதன் கூட இருக்கக்கூடாது. கல்வி அறிவு இல்லாத, படிப்பு அறிவில்லாத எந்த மனிதனும் தமிழகத்தில் இருக்கவே கூடாது. ஆனால் அந்த கல்வி அறிவு, அந்த படிப்பறிவு கிடைக்கிற கடைகோடி மனிதன் யாராக இருக்க வேண்டும் தெரியுமா? படிக்க தெரியாத காமராசனாகத்தான் அந்த கடைசி மனிதனும் இருக்க வேண்டும் என்று பெருந்தலைவர் காமராஜர் சொன்னார். இதை நான் பதிவு செய்வதற்கு காரணம், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடைகோடி மனிதன் என்றால் யாரது? கிராமப்புறத்திலிருந்து வருகிற மாணவன், கிராமப்புறத்திலிருந்து வருகிற மாணவி. இன்று நீட் தேர்வுக்கு மாணவர்கள் போராடுகிறார்கள். அந்த நீட் தேர்வை எதிர்த்து காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தலைவர், என் அன்பிற்கினிய தலைவர் ராகுல் காந்தி போராட்ட களத்திலே நின்று கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு செய்தியை இதை நான் சொல்லுகிறேன். டெல்லியிலே நின்று கொண்டிருக்கிறார். உட்காருங்க உட்காருங்க. நீங்க திரும்ப எப்படி உறுப்பினர் இப்படி ஒழுங்கினமா நின்னீங்க, நான் நடவடிக்கை எடுப்பேன். உட்காருங்க 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 சொல்லலாம். உட்காருங்க. என்ன சண்டைக்கு வரீங்களா அவரோட? உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. நீங்க எதிர்கட்சி கொறடா, நீங்க வந்து சரியா சார்? ஒரு 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 தம்பி நீங்க உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் நீங்க கடைசி லெவலில் உட்காருங்க. நீங்க உட்காருங்க, நீங்க உட்காருங்க. அவர் யார்? உட்காருங்க, அவரை உட்கார சொல்லுங்க. உட்காருங்க மாண்பு உறுப்பினர், உட்காருங்க. 60 ஆண்டு காலம் மேலே நடவடிக்கை எடுப்பேன். நீங்க உட்காரணும். ஒரு 60 ஆண்டு காலம் கழித்து காங்கிரஸ் பேரியக்கம் ஒரு கூட்டணி மந்திரி சபையில் இடம்பெற்றிருப்பதை நீங்கள் விரும்பவில்லை என்பதை இதை நினைவு காட்டுகிறது. நீங்கள் நீங்கள் நினைவுபடுத்துகிறீர்கள். மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் முடிங்க, வரவேற்று முடியும். உட்காருங்க சார், உட்காருங்க. விடுங்க சார், பேச விடுங்க சார், பேச விடுங்க சார். சார் உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. உட்காருங்க. நீட் நுழைவுத் தேர்வு, உட்காருங்க உட்காருங்க. நீட் நுழைவுத் தேர்வு சமூக நீதி, சுயாட்சி மற்றும் மாணவர்களுக்கு எதிர்காலத்துக்கு எதிரானது. வசதி படைத்தவர்கள் தங்கள் குழந்தைகளை பெரிய பயிற்சி நிலையங்களுக்கும், கிராமப்புற மாணவர்களின் பெற்றோர் இதற்கு ஈடுகொடுக்க முடியாமலும் திணறி வருகிறார்கள். தொடர்ந்து நடைபெறும் வினாத்தாள் கசிவுகள் மாணவர்களின் கனவை சிதைக்கிறது. என் அருமை தங்கை அனிதா முதல் ஆனந்தன் வரை 36 மாணவர்கள்
இதனை எதிர்கொள்ள முடியாமல் தங்கள் உயிரை மாய்த்துக் கொண்டனர். இந்த கொடூர நிலை தொடருவதற்கு இனி நாம் அனைவரும் அனுமதிக்கப் போவதில்லை. அதே வேளையில் நீட்டு தேர்வு முறையால் கல்வி மாஃபியாக்கள் அதிக அளவு பயன்பெற்று வருகிறார்கள். இதன் காரணமாகவே நம்முடைய கிராமப்புற மாணவர்கள் அதிக அளவு பாதிப்புக்குள்ளாகிறார்கள். 12 ஆண்டுகள் பள்ளியில் படித்த மாணவர் இறுதி தேர்வில் அதிக மதிப்பெண்களை பெறும் நீட் தேர்வில் வெற்றி பெற முடியவில்லை. அதே வேளையில் ஒரே ஒரு நுழைவுத் தேர்வு வழியாக மாணவர்களின் தகுதியை தீர்மானிக்க முயல்வது இயற்கை நீதிக்கு எதிரானது. இதன் காரணமாக ஒன்றிய கல்வி அமைச்சர் மாணவர்களின் போராட்டங்களால் பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். ஒரு ஏழை மாணவரின் மருத்துவ படிப்பை தனியார் பயிற்சி மையங்கள் தீர்மானிக்க முடியாது, அனுமதிக்கவும் முடியாது. மாணவர்களின் வாழ்க்கையை விட எந்த வகையிலும் நீட் தேர்வு உயர்ந்தது அல்ல. நீட் தேர்வு முறை வந்த பின்பு கிராமப்புற மாணவர்கள் மருத்துவ படிப்பில் சேர்வது வெகுவாக குறைந்து வருகிறது. கவலை அளிக்கக்கூடியது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நீட் தேர்வு முறை அறிமுகப்படுத்தப்பட்ட பின்பு பெரிய மன உளைச்சலில் மாணவர்களும் பெற்றோர்களும் உள்ளனர். இவர்களுடைய மனவேதனையை வினாத்தாள் கசிவு மூலம் அதிகரித்து வருகிறது. 2017 15,000 இருந்த நீட் பயிற்சி கட்டணம் இன்று 1,80,000 உயர்ந்திருக்கிறது. தமிழ்நாட்டு மக்களின் வரி பணத்தில் கட்டப்பட்ட அரசு மருத்துவ கல்லூரிகள் நிர்வாகத்தை டெல்லி கட்டுப்படுத்துவது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது. மேடைக்கு மேடை டிஜிட்டல் இந்தியா என்று முழங்கும் ஒன்றிய அரசால் ஒரு தேர்வை கூட நடத்த முடியாதது கண்மையா கண்டத்திற்குரியது. இந்த நீட் தேர்வு முறையை ரத்து செய்ய வேண்டி தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் மாணவர்களுடன் இணைந்து அவர்களின் நலனுக்காக தொடர்ந்து போராடி வருகிறார். நீட் தேர்வு தமிழ்நாட்டிற்கு தேவையில்லை. நீட் தேர்வு தமிழ்நாட்டிற்கு தேவையில்லை. இது கண்டிப்பாக ஒழிக்கப்பட வேண்டும். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கிற தனி தீர்மானத்தை நான் ஆதரிக்கிறேன், வரவேற்கிறேன். மாண்புமிகு நீங்க கொறடா இல்லை இருங்க எதிர்கட்சி கொறடாவுக்கு ஒரு வேண்டுகோள் நான் கொடுக்குறேன். மாண்பு உறுப்பினர் ரிஷிவந்தியம் வசந்தம் கார்த்திகேயன் தொடர்ந்து எழுந்து நின்று குரல் கொடுப்பதும் கையை நீட்டி பேசணும் அனுமதிக்க முடியாது. அதே போன்று ஒரே நீங்கள் எழுந்தால் மற்ற உங்களை சார்ந்திருக்க மற்றவர்கள் உட்கார வேண்டும் என்றாவது சொல்லிக் கொடுங்கள். பாருங்க, இப்போ பாருங்க பாருங்க, இப்போ பதில் சொல்ல, இப்போ சொல்லுங்க. இதுக்கு நீங்கள் பதில் நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் உட்கார வைங்க பார்க்கலாம். பாருங்க, நீங்கள் உட்காரு. மாண்புமிகு உறுப்பினர் பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் பேசுங்க. காங்கிரஸ் பேர் இயக்கம் ஆட்சியில் இருக்கிற பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் அதில் பங்கு பெற்றது என்பதிலே தவறான செய்தியால் உண்மையான செய்தி தான். அப்பொழுது நாமக்கல்லை சேர்ந்த காந்தி செல்வன் என்பது அவர் சாதாரண ராஜாங்க துணை மந்திரியாகத்தான் இருந்தார். அவர் நாடாளுமன்றத்தில் இந்த நீட்டு தேர்வை அவர் அறிமுகப்படுத்தவில்லை. பொதுப்பணித்துறை அமைச்சுக்கு சொல்கிறேன். குலாம் நபி ஆசாத் அவர்கள் காங்கிரஸ் இயக்கத்தை சேர்ந்த மூத்த அமைச்சர் அவர்கள். எனவே அவர் தான் நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தி பேசினார் ஒழிய, ஏன்னா காங்கிரஸ் அமைச்சர் அவர் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். நாங்கள் இணை அமைச்சர்லாம் எப்பவுமே நாடாளுமன்றத்தில் எல்லாம் அறிமுகப்படுத்த முடியாது. நாங்கள் இருந்தோம். ஆனால் அதே நேரத்தில் கேபினெட்டில் நாங்கள் தமிழ்நாட்டில் இந்த நீட்டு தேர்வை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருக்கிற கலைஞர் சொன்ன கருத்தையும் அந்த கேபினெட்டில் சொல்லப்பட்டது மட்டுமல்ல, அப்பொழுது முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் கடிதமே எழுதினார். என்ன எழுதினார்னா, தமிழ்நாட்டுக்கு நீட்டு ஒத்து வராது, நாங்கள் இங்கே அறிமுகப்படுத்த மாட்டோம், ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னார்கள். அவருக்கு உத்தரவாதம் கொடுத்தாங்க, நாங்கள் தமிழ்நாட்டில் நாங்கள் நிறைவேற்ற மாட்டோம், ஏற்றுக்கொள்ளுகிற மாநிலத்தை அவங்க ஏற்றுக்கொள்ளட்டும் என்று சொன்னார்கள். அதனால தான் தடை இருந்தது. அவர் இருக்கும்போது தடை இருந்தது. அதற்கு பின்னால் ஆண்ட அம்மையார் அவர் காலத்திலும் நீட்டு தேர்வு நுழையல. அதுதான் வரலாறு. அதனை ஒட்டித்தான் இப்போதும் ஆதரிக்கின்றீர்கள். மாண்புமிகு மருத்துவம்
மருத்துவ கல்வி மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. மாண்புமிகு பள்ளிக்கல்வி, தமிழ் வளர்ச்சி, செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பள்ளிக்கல்வி, தமிழ் வளர்ச்சி, செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் அவர்கள்.